கல்யாணம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம். ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம். இனி மேல தாள விலகி வரும் கயிற மீது வாத்தியம். எங்கள் திருமணத்தை நடத்துகின்ற திருக்கவாடு அண்ணங்கோ. எங்க திருமணம் எங்க இருக்கு காசு? சித்தமான மக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ? மகாராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்கோ ஒரு சண்டாலா காசிக்கிறாட போற அவரு கண்ணு சித்திர கோயில் முருகன் கோயில் பூசாரி ஐயா. வாங்கிட்டேன்னா அவருக்கு தான் தெரியும். என்னைக்கு சொன்னா நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயா ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? என்ன ஐயர் மாமா? ஆமா ஐயர் மாமனா உனக்கு? சரி பேர் ஐயர். சரி சரி உனக்கு மாமாவா? ஆமா சந்தோஷம். அவர்களும் என்ன நம்ம கரெக்டூர். ஆமாங்க கவுண்டரு அவர்களும் இன்னும் உயிரில் மேலான ஆமாங்க அன்பு தாய்மார்களும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். ஆமாங்க எல்லாம் அல்ல இந்த பெருமாளுடைய அருள் நோய் நொடி இல்லாம நம்ம கொலிஞ்சு விட்டு வெங்கடாஜலம் ஐயா அவர்களும் ஆண்டவனுடைய அருள் நோய் நொடி இல்லாம சுகசிவியா இருக்கு. என்னை அவமதிப்பது போல இருக்கிறது. யார் நானா? பேச மாட்டேன் சாமி. அதனால சாமி சகல தேவர்களை ஒற்றுமொழிபடியாகிய பங்கினி மாதம் அல்லாஹ்வுடன் பிறந்தபடியால் பட்குந்த பாத்தி பட்குடன் மன்னனுக்கும் நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தீர்களா? ஆகட்டும் சுவாமி. அப்படி பிறந்து இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்துல நேரிட்ட மகிழ்வர்கள் நேரிட்ட எதிரி
எனக்கு பெரியப்பார் மக்கள். பெரியப்பார் மக்களா? ஆமாடா. சரி சுவாமி, பெரியப்பார் மக்கள்னு சொல்றீங்க. பெரியப்பார் மக்களுக்கும் உங்களுக்கும் பகை வந்த காரணம் நண்பா, சிறுவயதிலேயே பாண்டவருக்கு பாதிராஜ்யம் கொடுக்க மனமல்லாத துரியோதனன் ஒன்றல்ல இரண்டல்ல கணக்கில் அடங்காத வஞ்சனைகள் செய்தார். சரிங்க. பரந்தாமன் திறமையால் தப்பித்து பிழைத்தோம். தப்பிச்சிட்டீங்க எல்லாருமே. ஆமா. இருந்தாலும் நண்பா, இப்போ நாங்க திரௌபதியை திருமணம் செய்து 5 பஞ்ச பாண்டவர்களும் நாங்க இந்திரபிரசத்துல இருக்கிறோம். அகட்டும் ஐயா. நண்பா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை இந்திரபிரசத்துல? நாங்கள் 5 பேரும் ஒரு திருமணத்தை செய்தமே. ஆமா. ஒரு நாள் ஒரு தினத்துல நாரத மகாமுனிவர் வந்து சரிங்க, இந்த பெண்ணால ஒரு நாளைக்கு பகை வரும். அதனால ஆளுக்கு ஒரு ஆண்டு. ஆளுக்கு ஒரு ஆண்டு. பாடலாம். அது எங்களுக்கு ஆயுதமே. ஒரு பெண்ணால பகை வரும் அப்படி என்று நாரத முனிவர் சொன்னார். அதனால ஆளுக்கு ஓராண்டு. ஆளுக்கு ஓராண்டு. ஆமா. சரிங்க. ஆண்டு அனுபவிக்கணும். அப்படி ஒருவரோடு ஒருவரை பஞ்சனையில் பார்த்து விட்டால் அவங்க ஓராண்டு காசி யாத்திரை போகணும். ஆமா. சரிங்க. அப்படி இந்த நாரதனுடைய கட்டளை. அதனால கல்வர்கள் ஆடுபாடு சேனைகளை களவாடி ஓடுகிறார்கள். சரி சாமி. அன்பு உள்ள ஆயுதம் எடுக்க போலாம்னா தருமரும் திரௌபதியும் பஞ்சனையில் இருக்கிறாங்க. சரி சுவாமி. இதுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லையடா. ரெண்டு பேரும் பஞ்சனையில வேலை விட்டுட்டு இருக்காங்க. ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி போறதுன்னு தெரியல. ஆமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆபத்துக்கு பாவம் கிடையாது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க போலாம். ஏடா சொல்ற? ஆமாங்க. எங்க அங்க ஆபத்துன்னு எல்லாம் வராங்க போது வேணா நான் போய் பாக்கட்டுமா? ஏன் வௌதூலியா மாத்திரை வாங்கிட்டுமா? மெடிக்கல் சாத்திருப்பானே. மாத்திரை வாங்க நேரம் ஆனாது. சாரி. இப்ப உள்ள புகுந்து அன்பு உள்ள ஆயுதத்தை எடுத்துருவோம். ஆபத்துக்கு என்ன பண்றது? என்ன செய்யறது? ஒண்ணும் பண்ண முடியாது. திரௌபதியும் தருமரையும் ஆமாங்க ஒரு பஞ்சனையிலே பார்த்து விட்டோம். என்ன ஐயா சொல்றீங்க?
ஒரு பஞ்சனையிலே பார்த்து விட்டோம். ஒருவரோடு ஒருவர் பஞ்சனையில் பார்த்தால் சரிங்க, அவங்க ஓராண்டு காசி யாத்திரை போகணும். அதனால இப்ப நீங்க எங்க போறீங்க? இந்த பாவத்தை தொலைக்க நாம காசிக்கு புறப்படணும். நாம்பளா? ஆமாடா, நீங்க மட்டும் தானே போறீங்க. நீயும் தான் வரணும். நான் என்ன புண்டைக்கு வர வேண்டும்? ஒரே பாவம் செஞ்சிருக்க சாமி. மனிதனாக பிறந்தா சாமி தன்னையும் அறியாத ஒரு தவறுகளை செய்வதுண்டு. ஆமாங்க, நான் ஒரு தவறு செஞ்சிருக்கேன் சாமி. அவள் அதுதானே பார்த்தேன். என்ன தவறு செய்த? எங்க சின்ன மாமியால வேலை விட்டேன். நானும் பாவம் செஞ்சவதா. எல்லையும் கூட்டிட்டு போ காசிக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி நடங்க. வாங்க சாமி போலாம். காசிக்கு போகணும். இருந்தாலும் நடந்தே போலாமா? திரௌபதி என்ற ஒரு வார்த்தை தமிழ்நாடுலாம் சொல்லிட்டு போயிடும். சரி. சுவாமி ஐவரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆண்டு வச்சு அனுபவிங்க. அப்படி ஒருவரோடு ஒருவரை பஞ்சனை பார்த்து விட்டா அவங்க ஓராண்டு காசி யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னார் அல்லவா திரௌபதா. என் அண்ணனையும் என் அண்ணையும் ஒரு பஞ்சனையில் இருக்கும் போது நான் கண்ணால பார்த்து விட்டேன். அதனால இந்த பாவத்தை தொலைக்க நான் காசி நதியும் போய் வர்றது. அப்படியா? ஆகட்டும் சுவாமி. அதாவது யாராக இருந்தாலும் ஒரு ஆண்டு காலம் போய் வரணும்ன்றது கட்டளை. இருந்தாலும் நீங்கள் வேணுமென்று இந்த தவறு செய்யவில்லை. ஏதோ எதிர்பாராத விதமாக நடந்தது. அதையெல்லாம் நீங்க எண்ணி மனவாட வேண்டாம். நீங்க பதனமான முறையில் போய் வாருங்கள். காசிக்கு சென்ற கணவர் திரும்பி வருவார் என்று நான் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பேன். தலைவரே, இங்கதான் தலைவரை ஒன்ன விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். கங்கா யமுனா காவேரி தாமிரபரணி நடந்தே போலாமா? நடந்தே போலாம் ப்ளீஸ். சொல்லு என்ன? கங்கா யமுனா காவேரி தாமிரபரணி கோதாவரி. கங்கா யமுனா காவேரி கோதாவரி கோலாயி கொலாயி. ஓ அப்பா நதிகளுக்கு போகணும். ஒவ்வொரு நதிகளாக சென்று
ஒவ்வொரு நதிகளாக சென்று தலைவா நாம செஞ்ச பாவத்தை தீர்க்கணும். என் பாவம் போயிருமா சாமி? என்னடா உனக்கு சந்தேகம்? ஒரே நல்லா வலுவா போட்டு விட்டேங்க மாமியால. படுத்த படிக்கையோட கலக்கிறான். 2 பேருக்குமே எப்பயும் போவாது. தென்பாவம் பொல்லாததாடா. அப்படியா? எத்தனை பாவம் சாமி செஞ்சிருப்ப நீ? ஓம் சக்தி. போட்டா என்ன இந்த வைகுண்ட ஏகாதசி நல்லாளில மார்கழி என்றால் ஒரு மகிமை வாய்ந்த தினம். ஆமா, கடவுளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தினம். காலங்களில் மார்கழி, கனிகளிலே என்னது அவங்களோட சொல்றாங்க. காலங்களில் அவள் வசந்தம். காலங்களில் அவள் வசந்தம், கவிதைகளில் அவள் ஓவியம். அதனால எல்லாம் அல்ல இந்த பெருமாளுடைய அருள் பெற்று எப்படி பெருமாளுடைய அருள் பெற்று இன்னும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த மலையில் எழுந்தருளிய ஆதி பராசக்தி புத்தாக எழுந்த சக்தி ஆயிரம் கண்ணுடையார் அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மனுடைய அருள் பெற்று இவர்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்பவனுக்கு பக்தி விரும்பாதி நம்ம எத்தின பிறகாயும் பாதந்த வலிஜோ அப்பவனுக்கு பக்தி விரும்பாதி நம்ம எத்தின பிறகாயும் பாதந்த வலிஜோ
என் சாமி உனக்கு காதவழி சாமி உனக்கு காதவழி ஐயா உனக்கு முத்தலத்த எல்லாமல்ல பெருமாளுடைய அருள்பெற்ற நோய் நொடி இல்லாமல் சுகசீலியாய் வாழ வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நண்பன் அந்த காசினை நீதி தம்மாடோ காசி யாத்திரைக்கு ஆமா நடபாதையா போயிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மள நோக்கி நாராயணா நாராயணா ஏய் நீ இன்னும் சாவல அந்த அரைக்கிட்டே செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டாமோ சாமி உங்க திருவடிக்கு அநேக கோடி வந்தனம் ஆகட்டும். நாரதன் கோரப்பாடு தெரியும். அர்ஜுனா திருவுலகத்தையும் சுத்தி வரக்கூடிய நாரதர் என்ன இந்த வழியாக போயிட்டு இருக்கிறீங்க? என்ன விடு, நீ எங்கப்பா போயிட்டு இருக்கிற? காசி யாத்திரை. காசிக்கு? ஆமா. பாவத்தை தொலைக்கிறதுக்கு கேக்குறீங்க? காசிக்கு எதுக்குயா போவாங்க? நாங்க செஞ்ச ஒருவரோடு ஒருவர் மஜ்ஜனை பார்த்து விட்டால் அவர்கள் ஓராண்டு காசி யாத்திரை போகணும். ஆமா அப்படின்னு சொன்னீர் அல்லவா? அந்த சொன்னேன் நாரதரே, எங்க அண்ணனாகிய தருமரையும் திரௌபதியும் ஒரு பஞ்சனியில் வார்த்தை இந்த பாவத்தை தொலைக்கிறது தான் பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? காசிக்கு போகிறாயா? நானும் காசிக்குத்தான் போய் கொண்டிருக்கிறேன். 3 பேர் கூட்டு ஒருவருக்கு ஒரு துணை இல்லையா? நிச்சயமாக. ஆமா. வேலைகள் எத்தனையோ கழகங்கள் இருக்கிறது. கழகத்தை செய்து செய்து சகலரும் நாரதன் இப்படி செய்கிறான் என்று என்ன கேட்டாலும் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சாமி அந்த பாவத்தை தீக்கலாம் என்று அவர் என்ன கேட்டாரு? வேலை இல்லையான்னு கேட்டாரா? வேலை எப்பொழுதுதான் நம்மளுக்கு வேலை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் அதுக்கு மேல 10 ரூபாய்க்கு கூத்து வாங்கி வச்சிருக்கிறோம். பொட்டாட்டம் இருக்கணும். அதனால நீங்களும் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். காசிக்கு வர்றீங்க. சரி வாங்க போலாம். பாருங்க, என்ன கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம். எதுமா என்ன சொல்றேன்? பாவம் பார்த்தா பாவமா தெரியுது. இருந்தாலும் இவன் சரியான திருட்டு கொண்டவனை நம்ப முடியாது சாமி. அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும்
நாரதன் காரணமில்லாத கால் எடுத்து வைத்திருக்க மாட்டார். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு இவர் மேல சந்தேகமாவும் இருக்கிறது. அப்படி மட்டும் சந்தேக கன்ஃபார்ம் ஆச்சு அவனை இன்னைக்கே வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? சாமி காலு. அதனால நம்ம நெடிய தூரம் வந்திருக்கிறோம். புண்ணிய நதிகளை தேடி போய் பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வனாந்தரத்துக்கல்லவா கூட்டிட்டு வந்திருக்கிற. ஏன் நாம் சுத்தி கொண்டு போக வேண்டும்? குறுக்கு வழி ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக போனா சீக்கிரமாக சென்று விடலாம். இல்ல இப்படியே போனீங்கன்னா புதூர், கச்சிப்பள்ளி, தாரமங்கலம் இப்படி போக. ஏன் இப்படி போகலாம்? அப்புறம் அது இல்ல, காசி யாத்திரை. அவருக்கு தெரியாத வழியா? அவன் தான் டிரைவரா போட்டி அப்புறம் தெரியாம அவனுக்கு. நான் குறுக்கு வழி கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். அர்ஜுனா, இதோ இங்க பார், 5 மலை. இந்த 5 மலைக்கு பேர் பஞ்சகிரி மலை. என்ன மலை? பஞ்சகிரி மலை. குண்டமலை கரண்டரா? சரி சரி சரி, பஞ்சகிரி மலை. நாரதரே, உங்களுக்கு தெரியும் என்ன? குறுக்கு வழி என்பது சில டைமுக்கு மட்டும்தான் உதவும். எல்லா நேரத்திலும் குறுக்கு வழியிலேயே போக கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. டீசல் மிச்சம் அவனு குறுக்கு வழியில் போகலாம்னு பாக்குறேன். அர்ஜுனா, இந்த மலையை தாண்டினால் காசி. நாம ஏன் சுத்திக்கிட்டு போகணும்? குறுக்கு வழியில போலாம். பெரிய குகையா இருக்குது. ஆமா, இருட்டா வனம். இங்க ஏன் நம்ம அதிக தூரம் போயிட்டே இருக்கணும்? இந்த மலையை தாண்டினால் காசி. அப்படியா? ஆமா, வா போகலாம். புறப்படு. என்னிடமிருந்து தப்பி போவதற்காக, அதாவது எங்கிருந்தாலும் ஒரு ஆடவன் அழைத்து வரணும் போனான். ஆனால் போன நாரதனை இன்னுமே வந்து விட்டாயா? என்னிடம் சொல்லி போனதை போல எனக்கேற்ற ஆடவனை தேடி கொண்டு வந்து சொல்றேன், ஒப்படைக்கிறேன்னு சொல்லி போனீங்க. யாரும் கிடைக்கல, நீ தான் தலைமையில வந்திருக்கிற. ஒருவேளை நீயே சேரலாம். அந்த ஆடவனை, அந்த மன்னவனை இங்கே அழைத்து வந்தேன். எப்படி 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 இருக்கிறார்?
எனக்கேற்ற ஆடவனை இங்கு அழைத்து வந்திருக்கிறாயா? ஏற்ற ஆடவன் எங்கே எங்கே எங்கே? சற்று பொருள் முடிவா உண்மை. போகிறது. இது போல வாட்ட சாட்டமான ஆண்மகன் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே ஒன்றரை கிலோ பண்ணி கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமா, எனக்கு பார்க்கலம்மா. நீண்ட கரங்களும் மலை பருவதம் போல் உருவோம். இது பெண்ணா இல்ல சாமி? இந்த மாதிரி பிடிச்சிக்க சாமி, இதான் பரவாயில்லாம். எவ்வளவு ஒரு அழகோடு இருக்கிறேன். எந்த ஒரு சட்ட சச்சரவும் வராது, எல்லாம் மனஸ்தாபமா போயிரும். போட்டு பிடிச்சிக்க சாமி. இந்த மாதிரி ஒண்ணு நல்லா வரும். ஐயோ, இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா மாசம் 5 சீட்டுனால கட்டலாம் வாடிக்கா. நீ கூட வேறு குளி பிடிக்க சாதாரணமா பேசுறியா இல்ல? ஏம்மா, உன் பேர் என்ன? பஞ்சகிரி மலைக்கு சொந்தக்காரி, 5 மலைக்கு சொந்தக்காரி. ஐயோ சாமி, போடாத மலை மலை பஞ்சகிரி மலைக்கு சொந்தக்காரி. நான் சத்தியமா இப்படி பிடிச்சிக்கலாம் பரவாயில்ல. இந்த 5 மலைக்கு சொந்தக்காரி. என்னுடைய பெயர் கிருமி ராட்சசி. இருக்கட்டுமா? கிருமி நாசினியா? உன் பேர் இருக்கட்டும், யாரு என்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் என்னையா வழிபந்தமா தோர்த்துற? இந்த வழியாக யார் போனாலும் சரி, அண்ணவனை பிடித்து அடித்து நான் சாப்பிடுவது வழக்கம். சரி, நரமாமிசம் என்றால் எனக்கு அதிகமான பிரியும். சபாஸ். ஆனால் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு உன்னை சாப்பிடுறதுக்காக துரத்துறேன். அப்பாடா, தப்பிச்சுக்கிட்டாமா? தப்பிச்சப்படா சாமி. ஐயோ, நினைக்கிறேன். உன்னுடைய அழகை பார்க்கும் போது கட்டான உடலோடு இருக்கிறேன். சொல்லு. பேர்பட்ட அழகனை பார்க்கும் போது பயங்கரமா இருப்பான். என்னுடைய காமமெல்லாம் இன்னைக்கு ஆறா பெருகுது. மாடிக்கோ கத்தி அணையிடும். சாமி உனக்கு சாமி. எங்கடா போனா நம்மள மாட்டி விட்டுட்டு போய தமிழுக்கு எப்பேற்பட்ட இத்துக்கட்டுல கொண்டாந்து மாட்டி விட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? அப்படியா? தெரியாத மாதிரி அப்படியான குஞ்சு பேசுறீங்க. எது வரைக்கும் போறீங்க? எது வரைக்கும் போறீங்க?
காசிக்கு போயிட்டு இருக்கிறோம். பாவத்தை தொலைக்கிறதுக்கு மேலும் மேலும் பாவத்தை செஞ்சா இந்த பாவத்தை கொண்டு போய் நான் எங்க தொலைக்கிட்டோம்? ஏய், இது பாவம் நினைக்கிறியா? இது என்னடா பாவம்? இது பாவம் கிடையாது. நீ காசி நதியிலேயே முழுகினால் உன்னுடைய பாவம் தீராது. முன்ன என்னுடைய நதியில ஒரு தரம் முழுகி எந்திரிச்சு போ. அவனுக்கு புரியல. இங்க நில்லுங்க, நான் சொல்றேன். எல்லாம் எடுத்து சொல்லு. காசிக்கு யார பார்க்க போற? சிவனுடைய சிவனா? பாவம் மன்னிட்டடா, பாவம் மன்னிட்ட. ஏன்டா அப்படி சொல்ற? அந்த அந்த அனைவற்று வீரும் கும்பிடக்கூடிய அந்த லிங்கம் எங்க இருக்குது தெரியுமா? சிவபெருமான் எங்க குடி இருக்கிறா தெரியுமா? எங்க? சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமே இதுதான்டா. முதல்ல எந்த குளத்துல முழுகிட்டு போ. அப்புறம் உன்னுடைய பிடிச்ச பாவமே விலகும். வேலை விட்டுட்டு அங்கே மூடி தள்ளி வச்சிருக்கியா? கட்டி அணைய வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும். உன்னை பார்க்க பார்க்க என்னால பொறுக்க முடியலையே. ஐயோ, சீக்கிரமா கொல்லுமா. உனக்கு கோடி தாரும் பாத்தாயா அம்மாவா அம்மாடி எத்தனை உனக்கு கோடி புண்ணியமாக போகட்டும். என்னை விட்டுடு தாயே. எனக்கு தகுதியா இல்லையான்னு நான் தான் முடிவு செய்யணுமே தவிர நீ ஒரு பொழுது முடிவு செய்யக்கூடாது. ரகசம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா, சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழ சார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கா, நல்ல ரசமும் வச்சிருக்கா. சாமி சாப்பிட வாரீங்களா, சாப்பிட வாரீங்களா, கொஞ்சம் சாப்பிட்டு போறீங்களா? அப்படி அப்படி எல்லாம் எடுத்து சொல்றேன், எடுத்து சொல்றேன். நாசமா போச்சு. இதோ நான் கெஞ்சிக்கிட்டே போறேன், நீ மிஞ்சிக்கிட்டே போற. ஏண்டா கெஞ்சி நான் மிஞ்சுவது, மிஞ்சி நான் கெஞ்சுவதா? ஒரு பொழுது ஒண்ணு விடமாட்டேன். இந்த பஞ்சகிரி மலையை தாண்டி போகணும்னா என்னுடைய அனுமதி இல்லாத நீ போக முடியாது. கட்டாயம் என்னோடு சேர்ந்து தான் போகணும். ஒரே ஒரு டைம் இன்னும் வந்துருச்சாமி போலாம். வந்தால் பாப்பனா வழிவந்தமா கட்டி பிடிச்சா அதனுடைய காமத்தை தீர்ப்பேன். ஏ நாரதா, இந்த யூனிட் இருக்கணும். வா மயிலே மயிலே நான் இறங்க கொடுக்காதா? அந்த கால்ல காலை வச்சு நெட்டிச்சா தான் இறங்கும். நானும் வயசுல மூத்தவன்னு சொல்லி உனக்கு மரியாதை கொடுக்கறேன். போயிரு. ஐ சே யூ கெட் அவுட். ஏய் எடா கடா விட்டுங்கற. யார் போறோம்? நான் இவரும் போறேன். இவர போறோம். எடா கட்சி மாறிட்ட. எந்த பக்கம் ஜெயிக்குதோ அந்த நம்பர் தானந்தா. இல்ல உன் மேல சரி வரேன். ஏய் என்ன மூந்து பாக்குற? அம்மா என்ன? உன் மேல சவுக வச்சு அடிக்குது. நீ செத்து போயிருவா. செத்து போயிருவா.
நிறுத்திக்கிறான் அர்ஜுனா எங்க கொண்டு வந்து நம்ம நிறுத்திக்கிறான் பாரு இவனெல்லாம் கூட்டிட்டு போகணுமே ஏஜமா நாரதன் என்ன விடு நான் நினைப்பேன் செவப்புண்ட போறது தங்காய் இருக்காரு நீங்க ஏத்துக்கிறீங்க ஒன்னே புடுவை கியூட் ஸ்மைலாம் நான் கேட்கல கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஆமா உங்க வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இது என்னதான் நாடகம் என்ன கொண்டு வந்து இங்க மாட்டி விட்டுட்டேன் சாமியை பார்த்தா கேக்குதா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாரு அர்ஜுனா கோபம் வேண்டாம். இந்த பெண்ணை கொண்டால்தான் இந்த மலையை நாம தாண்டி போக முடியும். என்ன சொல்ற? ஆமா நானும் கிருமிநாதத்தை பேசுகிறேன். ஏய் நீ சாவுலியா என்ன உண்மையான அரக்கியத்தை நினைக்க வேண்டாம். வானுலக பெண்ணு என்னுடைய பெயர் வசந்தை. அதாவது பிரம்மலோகத்துல பிரம்மாவுக்கு நான் பூஜைக்காக மலரெடுத்து போவது வணக்கம். சரி வருடத்துல இந்த பூலாக வந்து இந்த பண்டிகை மலையுடைய அழகை பார்த்து கொண்டு பூஜைக்கு போக காலதாமதம் ஆகிவிட்டது. அதனால் பிரம்மா சாபத்தால் சபித்தார். எந்த பண்டிகை மலையில் அழகை பார்த்து அங்கேயே தங்கி இருந்தையோ அந்த மலையிலேயே நீ ஒரு அரக்கியாக திரிவாய் என்று என்ன பிரம்மா சபித்திருந்தார். அப்ப சாப விமோசனம் எப்பொழுது என்று கேட்டேன். அப்பொழுது பிரம்மா சொன்னா குருகுலத்து மன்னனாகிவிட்ட அர்ஜுனன் ஒரு நாள் ஒரு காசி யாத்திரை போக வேண்டி வழியாக வருவார். அவரை இடையூறு செய்ததானால் அவருடைய பானமும் ஏற்படும். பானப்பட்டால் உனக்கு சுகரூபம் கிடைக்கும் தெய்வலோகம் வரும்னு எனக்கு சாப விமோசனம் கொடுத்திருந்தார். என்னை கொண்டு விட்டுமே என்று நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னால் எனக்கு புண்ணியம் தான் கிடைத்தது. நான் தெய்வலோகம் போறேன். நீ போகக்கூடிய காரியம் வெற்றியாக முடியும். போய் வா. எங்கனால அவ காசிக்கு போறோமே இப்படி ஒரு பாவத்தை செய்துட்டோமே அப்படி என் மனமாகப்பட்டது வேதனைப்பட்டது. கொஞ்சம் பயந்துட்டோம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. ஒரு பெண் புண்ணியத்தை தேடி இருக்கிறோம். அதனால அர்ஜுனா இப்பொழுது புரிந்ததா? நாரது நீங்கள் எப்பயுமே இன்றைக்கு ஒரு நன்மை நடந்திருக்கிறது. அதனால் மிகவும் நன்றி. மீண்டும் போகலாம். மீண்டும் போகலாம். எங்க மறுபடியும் வா. அதனால ஒரு தொடர்ந்து பேசிட்டே போயிருப்போம். புறப்பட போகலாம். வாங்க. ஐயோ அர்ஜுனா எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது. ஐயோ இந்த நேரமா பார்த்து எனக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குதா? எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது. நேரமா பார்த்து எனக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குதா? எனக்கு தண்ணீர் வேண்டும். நாரதரே மயிலும் கோயிலும் ஒவ்வொரு இடத்துல ஜலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு சீக்கிரம் ஜலம் இருக்கிறாங்க. சற்று நேரம் ஆகட்டும், நான் இங்கேயே இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது.